குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோ. தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோ. குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோ. தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோ. நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்ள வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசையும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் உண்டு. என்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று. இது யதார்த்தமான ஒரு எதிர்பார்ப்பு. அதே சமயத்தில் இயேசு இதே கேள்வி எழுப்புகின்றார். எதிர்பார்ப்புகளுக்கு மாத்திரமல்ல, மாறாக தன்னுடைய சொல்லும் செயலும் சரியாக முறையாக மக்களை சென்றடைந்திருக்கின்றனவா? தன்னுடைய இறையாட்சி பணி இந்த மக்களுக்கு உண்மையாகவே அடித்தளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்ற எதிர்நோக்கோடு ஆண்டவர் இயேசு என்னை பற்றி மக்கள் யார் என்று சொல்கின்றார்கள் என்ற கேள்வி எழுப்புகின்றார். இயேசுவை புரிந்து கொள்ளவும் இயேசுவை அனுபவிக்கவும் இந்த திருப்பலியில் வரம் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திரு சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்கச் செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எறிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்வதருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே. பல்லவி. என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீ கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர், அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. பல்லவி. என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சில எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினரில் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இது யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாக கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பல்வேறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு தம்பதியினர் தங்கள் வீட்டிற்கு தேவையாக ஒரு கழுதையை சந்தையில் இருந்து வாங்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஒரு முதியவர் அவர்களை பார்த்து, கழுதை இருக்குதுல்ல, யாராவது ஒரு ஆள் இதனை ஏறி பயணம் செய்யலாம் அல்லவா என்று கூறினார். உடனே அந்த கணவனானவர் அந்த கழுதையின் மீது அமர்ந்து பயணம் செய்தார்கள். சிறிது தொலைவு சென்ற பின்பு இன்னும் ஒருவர் பார்த்து, கல்லஞ்சக்காரனே, நீ மட்டும் குதிரையில் உட்கார்ந்துட்டு கழுதையில் உட்கார்ந்துட்டு போயிட்டு இருக்கிறல்ல, உன் மனைவியை உட்கார வைத்ததெல்லாம் நீ போக வேண்டும் என்று கூறினார். உடனே அந்த மனிதர் இறங்கிவிட்டு தனது மனைவியை அந்த கழுதில் ஏற்றிவிட்டு இவர் நடந்து சென்றார். அப்போது கொஞ்சம் தூரம் சென்ற பின்பு இன்னொருவர், ஆனால் மடப்பையில் கழுது தான் இருக்கேன், 2 பேரும் போகலாம் இல்லை, நீ ஏன் நடந்து வர்ற அப்படின்னு சொன்னான். உடனே அந்த மனிதனும் அந்த மனைவியும் சேர்ந்து அந்த கழுதையில் ஏறி அமர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். சிறிது தூரம் சென்ற பின்பு ஒரு மனிதன் பார்த்து, அட கல்லஞ்சக்காரர்களை, அந்த கழுதை பார்க்க சோர்வாக இருக்குது, அந்த கழுதை மேலே 2 பேரும் இப்படி ஏறி உட்கார்ந்து போகிறீங்களே, தப்பு இல்லை, அந்த கழுதை நீங்கள் தான் தூக்கிட்டு போக வேண்டும் என்று கூறினார். உடனே அந்த இருவரும் கழுதையை சுமந்து கொண்டு சென்றார்கள். நம் வாழ்க்கையிலே நம்மை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ளாமல், நாம் செய்யும் செயல்களின் அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் வாழும்போது சமூகத்தின் சொல்படி நாம் நடந்து கொண்டிருப்போம் என்பதற்கு இந்த கதை உதாரணம். இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் யார் என்று கேட்கின்றார். தன்னை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு மனிதரால் மட்டும்தான் நான் யார் என்ற கேள்வியை பிறரிடம் முன்வைக்க முடியும். நம் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோம் என்பது நாம் தீர்மானிக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய நற்செய்தியானது ஒரு சமூக பணியில் வாழ்பவர்களுக்கான ஒரு நற்செய்தி. ஒரு சமூக பணியில் வாழ்பவர்கள் நான் யார் என்பதை முழுமையாக தெரிந்திருப்பார்கள். தான் மேற்கொள்ளும் ஒவ்வொரு நடவடிக்கையும், தான் மேற்கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும், தான் முன்னெடுக்கும் ஒவ்வொரு போராட்டத்தையும் பற்றி முழுமையாக அறிந்திருப்பவர்கள் தான் இந்த கேள்வியை கேட்க முடியும், நான் யார் என்று. எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் அந்த விடையை கேட்டாரோ, நீர் வாழும் மெசியா, நீர் கடவுளின் மகன், அதுபோல்தான் ஒவ்வொரு சமூகத்தில் வாழ்பவர்களும் தன்னை எப்போது உணர்ந்து கொண்டார்களோ அப்போதுதான் ஒரு சமூக பணியில் முழுமையாக ஈடுபடுவார்கள். இது ஆண்டவரின் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வேளையிலே நாம் நம்மை பற்றி தெரிந்தவர்கள் என்பதை, நம்மை பற்றி நாம் முழுமையாக அறிந்து வாழ்கிறோம் என்பதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்றால், இன்றைய முதல் வாசகத்தில் கூறப்பட்டது போல நம் வாழ்க்கை இருந்தால் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, போராடுவதற்கு, பிறரின் உணர்வை புரிந்து கொள்வதற்கு, எரியப்படுவதற்கு, எரியப்பட்டதை சேர்க்கப்படுவதற்கு என்று ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு காலம் இருக்கின்றது. அந்த காலத்தின்படி வாழும்போது நாம் மனிதராக வாழ்கிறோம் என்பது பொருளாகும். மகிழ்ச்சியாக இருக்கும் நேரத்தில் யாரும் துக்கத்துடன் வாழ்வதில்லை, துக்கத்தில் இருக்கும் காலத்தில் யாரும் மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை. அதுபோல்தான் நாம் நம்மை முழுமையாக உணர்ந்து வாழும்போது நாம் மனிதர்களாக வாழ்வோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை கேட்க வேண்டும், நான் யார்? நான் யார் என்ற கேள்வி எப்போது எழும்புகிறதோ அப்போதுதான் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனையில் நமது மனம் செல்லும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை அவரை பார்த்து கேட்கவில்லை, அவரை பற்றி கேட்கவில்லை. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பார்த்து, நம் உள்ளத்தை பார்த்து, நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. இந்த வேளையிலே நாம் இந்த கேள்வியை கேட்போம். தொடர்ந்து திருப்பலியிலே பங்கு பெறுவோம். காணிக்கை தர வந்தோ, மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ. காணிக்கை தர வந்தோ, மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ. வரங்களை பொழியும் நாயகனே, எம் கரங்களை குவித்து வணங்கி வந்தோ. உன் மலரடி பணிந்து வாழ்வினை தருவோ. காணிக்கை தர வந்தோ, மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ.
இயற்கையின் எழிலினிலே உமக்கு எம் சந்தன மலர்களை எடுத்து வந்தோம். தீபங்கள் ஏந்தி திருமுன் நிற்க கூடி வருகின்றோம். இயற்கையின் எழிலினிலே உமக்கு எம் சந்தன மலர்களை எடுத்து வந்தோம். தீபங்கள் ஏந்தி திருமுன் நிற்க கூடி வருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மாட்சி மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபியர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமுன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருக்கு துணையாக இருந்து வழிநடத்திய புனித யோசேப்பு, அனைத்து திருத்துவதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில்
நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாது என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றாய். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் இன்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எம்முடைய இல்லங்களுக்கு எம்முடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை கொடுத்ததற்காக நல்ல குடிதண்ணீரை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால திட்டமான எங்களுடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி நீர் ஆதாரத்தையும் பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டங்கள் அனைத்தும் விரைவிலே நிறைவேற்றப்பட்டு எம்முடைய மக்களுக்கு நலமும் வளமும் கிடைப்பதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில்.
இயேசுவின் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய் மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம்.